ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் தராரு. நரகத்திலிருந்து எத்தனை ஆயுதங்களை எரி நெருப்புல ஊதி உனக்கு விரோதமாய் கொண்டு வந்தாலும் அது உனக்கு நேராக பலிக்காது, ஜெயிக்காது. பக்கத்து சொல்லுங்க, நான் இந்த மாசம் ஜெயிப்பேங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடித்தது. 7ஆம் வசனம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்தை குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் நீ கொடுக்கவில்லையா? கேட்க மாட்டீங்களா? அப்புறம் அடுத்த 8ஆம் வசனம், ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்கும்படியாய் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சமூகத்திலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று நீங்கள் சொல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உதவி செய்வார். அவர் சமூகத்தில் வந்து நிக்கிறீங்க, உங்க ஜெபத்தை கேட்பாரு, உங்களை ரட்சிப்பாரு. 10ஆம் வசனம் இப்படி சொல்றாரு. ஆமென். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேபியர், மலை தேசத்தினுடைய சீமை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருக்க. ஆமென். 11ஆவது வசனம், பிரசங்கம் இல்லைன்னா பைபிளை படிச்சுட்டு போயிடலாம். Behold I say, அவர் சொல்றார், இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விடுகிறார்கள். அந்த வலது கை மேல உயர்த்துங்களேன். உங்களுக்கு கடவுள் தந்த சுதந்திரம், உங்களுக்கு தந்த குடும்பம், உங்களுக்கு தந்த வேலை, உங்களுக்கு தந்த ஊழியம், உங்களுக்கு தந்த கெரியர், உங்களுக்கு தந்த செல்வ மகத்துவம், இதில் எதிலிருந்தும் சத்ரு உங்களை துரத்த நினைப்பானேயானால் இன்றைக்கு ஜெபத்தை கேட்கிற தெய்வம் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பக்க சொல்ல, அந்த வேலையை கடவுள் தாங்க எனக்கு கொடுத்தாரு, குடும்பத்தை கடவுள் தாங்க கொடுத்தாரு, நான் இருக்கிற இந்த நிலையை கடவுள் தாங்க கொடுத்தாரு. இதிலிருந்து உங்களை யாரேனும் துரத்தணும்னு நினைச்சாங்கன்னா ஜெபமே. 12ஆம் வசனம். ஆமென். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. எங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியாத போது ஒன்றை செய்யுங்கள், ஜெபமே. பக்க சொல்லுங்க, அவர்கிட்ட பேச மாட்டீங்களா? When we have trouble, when we have challenges, when we have issues, come to his presence and talk to Jesus.